ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நடக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டை என்ன, ஏன் நடக்குது, யூத மதம் என்ன, கிறிஸ்தவ மதம் என்ன, இஸ்லாமிய மதம் பற்றி என்ன, எதனால் ஜெருசலம் 3 பேருக்கும் ஒரு புனித தலமாக இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 மதத்துக்கும் பொதுவான ஆப்ரஹாம் அப்படிங்கிறவர் கிமு 2000 பிறக்கிறாரு. அவர் மெசபடோமியாவில் பிறக்கிறாரு. கானான் தேசம் அப்படின்னு சொல்கிற கானான் அந்த தேசத்தில் போய் வாழ்ந்து அங்கேயே இறந்துடுறாரு. அவருடைய மனைவி சாராள். அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடவுளோட ஆணையின்படி ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் ஐசாக். நடுவில் கொஞ்ச காலம் அவர் ஈஜிப்டில் தங்கியிருக்காரு. அப்போது ஈஜிப்டில் இருந்த ஒரு ஹவுஸ்மெய்டு பணிப்பெண் அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் வழி வந்தவர்கள் தான் அடுத்த பிற்நாட்களில் இஸ்லாம் அல்லது முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈஜிப்ட் பணிப்பெண்ணோட பேர் ஆகார். அங்கேருந்து 1000 வருஷம் கழித்து 10th செஞ்சுரியில் டேவிட் அப்படிங்கிறவர் ஜெருசலத்தை கைப்பற்றி அங்கே ஆட்சி செய்கிறாரு. அங்கே சாலமன் அப்படிங்கிற அவரோட பையன் அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு டெம்பிள் அப்படின்னு சொல்கிற அந்த யூதர்களோட ஃபஸ்ட்டு டெம்பிளை கட்டுறாரு. அந்த கடவுள் பேர் யாதே. இதுதான் யாவேயோட காயின். அந்த ஃபஸ்ட்டு டெம்பிளை சாலமன் கட்டுறாரு. அந்த இடத்துல ஒரு அந்த கல்லை சுற்றி தான் இந்த டெம்பிள் கட்டுறாங்க. அந்த கல்லில் இருந்து தான் கடவுள் உலகத்தை படைக்க ஆரம்பித்ததை அவங்க நம்புகிறாங்க, யாவே அப்படிங்கிற கடவுள். ஸோ இது பேபிலோனியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து ஒரு 500 வருஷம் கழித்து 5th செஞ்சுரியில் முழுசாக அந்த கோயிலை இடிச்சிடுறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு டெம்பிள். அதுக்கப்புறமா செகண்ட் டெம்பிளை ஹெராட் அப்படிங்கிறவர் பிசி 516 கட்டுறாரு. அதாவது கிமு 516. ரோமானியர்கள் அந்த செகண்ட் டெம்பிளையும் முழுவதுமாக இடித்து தரமட்டமாக்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 3வது டெம்பிள், தேர்ட் டெம்பிள் கட்டுறதுக்காக இறைதூதர் வருவார்னு யூதர்கள் காத்துட்ருக்காங்க. இந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. 4 பிசி கிமு 4லேருந்து 30 ஏடி, அதாவது கிபி 30 வரைக்கும் அவர் வாழ்கிறாரு. அந்த நேரத்தில் ரோமானியர்கள் தான் அங்கே ஆட்சி பண்ணுறாங்க. அவரோட அந்த லாஸ்ட் சப்பர், க்ரூசிஃபிக்ஷன், அதுக்கப்புறம் அவரை இறக்கி வச்ச இடம், அங்கேருந்து அவர் உயிர் தெழுந்து போன இடம் எல்லாமே இந்த ஜெருசலத்தில் இருக்கிற இந்த ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்லில் தான் அந்த இடம் அப்படியே இருக்குது. இன்னொரு 600 வருஷம் கழித்து ப்ராஃபட் முகமது வராரு. 600வது வருஷம் ஏடி 600 ஏடி, அதாவது 570 ஏடியில் அவர் பிறந்து 632 ஏடி வரைக்கும் அவர் இருக்கார். அதுக்கப்புறமா 637 இப்போ இருக்கிற இந்த அல் அக்ஸா அப்படிங்கிற பள்ளிவாசல் கட்டப்பட்டு இன்னைய வரைக்கும் அது வக்ஃப் போர்டோட கண்ட்ரோலில் இருக்குது. இவர் ப்ராஃபட் முகமது கடைசி காலத்தில் மெதினாவிலேருந்து இங்கே இந்த ராக் அப்படிங்கிற இந்த இடத்துல ஜெருசலமில் இருக்க இந்த இடத்துல இருந்து தான் இறைவன்கிட்ட போய் சேர்ந்ததாக நம்பப்படுது. அதனால் இது இஸ்லாமியர்களுக்கும் புனித இடமாக கருதப்படுது. செகண்ட் டெம்பிளை டெமாலிஷ் பண்ணிவிட்டு ரோமன்ஸ் அதுக்கப்புறமா ஜீசஸ் இங்கே க்ரூசிஃபிக்ஷன் பண்ணுறதுனால இது கிறிஸ்டியானிட்டிக்கும் ஒரு ஹோலி சைட்டாகவும், இங்கே தேவதூதர் 3வது கோயிலை கட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையால் யூதர்களுக்கு இது புனித தலமாகவும் இந்த ஜெருசலம் நகரம் இருக்குது. ஜூஸ்க்கு இந்த வெயிலிங் வால் இல்லைனா வெஸ்டர்ன் வால் அப்படின்னு சொல்கிற இந்த வால் தான் அவங்களுடைய ஹோலி சைட் இப்போது. ஏன்னா இதுதான் செகண்ட் டெம்பிள். அது டெமாலிஷ் ஆனதுக்கப்புறம் அதோடைய ஒரே ரெமினன்ட் இந்த வெஸ்டர்ன் வால் அப்படிங்கிற இந்த சுவர் மட்டும்தான். ஸோ இங்கே அழுது அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 2வது கோயிலை இடித்து கட்டப்பட்டது இந்த அல் அக்ஸாம் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் தோம் ஆஃப் த ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பாறை மேலே நின்று அந்த யூதர்களின் கடவுள் உலகத்தை படைச்சாருன்னு நம்பி அவங்க முதல் கோயில் கட்டினாங்களோ அந்த பாறையின் மேலே தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்குது. அந்த பாறை உள்ளே இப்படி தான் இருக்குது.
அந்த பாறைக்கு மேலே தான் அந்த தோம் வருது. அதாவது த தோம் ஆஃப் த ராக் அப்படிங்கிறாங்க. இந்த பாறை தான் வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த பாறை. இந்த பாறை மேலே தான் 3வது கோயில் கட்டப்படணும் அப்படின்னு யூதர்கள் வெயிட் பண்ணுறாங்க. இந்த பாறை மேலே இப்போ அல் அக்ஸா பள்ளிவாசல் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் என்ன அப்படின்னா, அந்த 2வது கோயில் இடிக்கப்பட்ட பிறகு ரோமானியர்கள் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை இங்கே தான் வந்து க்ரூசிஃபை பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் ஜீசஸை வந்து டெபாசிட் பண்ணுறாங்க, அதாவது இறக்கி வைக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து அவர் வந்து உயிர் தெழுந்து போனதாக வரலாறு சொல்லப்படுகிறது. இதுதான் இஸ்ரேல் வரலாறு.